ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படம் வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவே காலி. இந்த தமிழ் சினிமா வந்து எங்கேயோ போயிடும், உலகத்தரத்துக்கு போயிடும், உலக சினிமாவே திரும்பி பார்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபேன்ஸாலேயும் ஆடியன்ஸாலேயும் அடி வாங்கின மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் ஃபிலிம்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்து காசு சம்பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா காசு மட்டும் பத்தாது, ஆடியன்ஸோட ரிவ்யூ வேணும். அவன் வைத்தறிச்சலில் கொட்டிட்டு போன காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. அதனால இதுல நம்ம மெயினா பார்க்க போறது ரிவ்யூ தான். சிலது வந்து பாத்தீங்கன்னா போட்ட காசு எடுத்துட்டாலே லாபம், அதெல்லாம் மேட்டர் இல்ல, ரிவ்யூ தான் மெயின் மேட்டர். அப்படிப்பட்ட படங்கள்லாம் என்னன்றத லிஸ்ட்ல பார்த்துடலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 9வது இருக்கிறது ட்ரிபிள் ஏ. நம்ம எஸ்டிஆர் நடிச்ச அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். ஸோ இந்த படம் ட்ரெய்லர் டீசர்லாம் வரும்போது ஆஹா நம்ம தலைவன் எஸ்டிஆர் வந்து கம்பேக் கொடுக்க போறான்டா, மறுபடியும் பல விதத்தில் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு மாசான படத்தில் என் தலைவன் இறங்குறான்டா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட்டு காத்துட்டு இருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனா அட்டுத சோலை பட்டாசு நமத்து போன மாதிரி டோட்டல் சோஷியல் மீடியாவும் ஜாம் ஆயிடுச்சு. அட்டி வாங்கின மாதிரி எல்லாருமே ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஓவரால் ஆடியன்ஸுமே வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டருக்கே ஃபைட்டு போகிற அளவுக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் ஒழுங்காக காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து காசு கேட்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகி இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக அமைஞ்சிச்சு. இதில் 8வது இருக்கிறது கோப்ரா. விக்ரம் சார் இதில் பல கெட்டப்பில் இருக்காரு. ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் அஜய் ஞானமுத்து ஒரு சூப்பர் டேரக்டர், இமைக்கா நொடிகள் டேரக்டர், வேற மாதிரி ஏதோ பண்ண போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபைனலி வந்துச்சு. டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்து ஆஹா நிறைய கெட்டப்ஸ் இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹைப்லாம் ஆனாங்க. ஆனால் எல்லாரும் ஆட போட விக்ரம் சார் கெட்டப் போற படம் எதுவுமே போக மாட்டேங்குது, அது ஒரு சாபம் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஏண்டான்னு போய் பார்த்தா ராஜபேட்டை படத்துல எப்படி ஒரு பாட்டுல எல்லா கெட்டப்பும் போட்டு வருவாங்க, அது மாதிரி ஒரு பாட்டுல அந்த அதிரா பாட்டுல மட்டும் எல்லா கெட்டப்பும் போட்டுட்டு முடிச்சிட்டாங்க. ஏன் விக்ரம் சார் அப்படி வச்சு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு களி ஊதிட்டு சார் இனிமேல் நீங்க கெட்டப் படமே நடிக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு டோட்டலி விக்ரம் ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே வெறுத்து போற அளவுக்கு இந்த படம் வச்சு செஞ்சிருச்சு. நம்ம லிஸ்ட்ல 7வது இருக்கிறது ஜப்பான். கார்த்திக் நடிச்சு போன வருஷம் வந்து ஜப்பான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சரியான ப்ரொமோஷன். கார்த்திக் சாரோட கதை செலெக்ஷன்லாம் வேற மாதிரி, அவர் வந்து யூனிக்கா தான் பிடிப்பாரு. கார்த்திக் சாரோட கரியர்லேயே இது வந்து ஒரு பெஸ்ட் படம், 25வது படம், தரமா இருக்கும், மாஸ் அதுன்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேரை வச்சு என்னென்னமோ பேசி ஒரு பெரிய ஹைப் ஏற்றி பில்டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா டோட்டலி டிசாஸ்டர். 25வது படம் வேற ஒரு ஆக்டரோட படம், அதுவும் திவாலி டைம்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஜிகர்தண்டா XX அந்த ஒரு டைம்ல வந்தது. ஆனா டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஷோஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஸ் எல்லாமே கம்மியாகி தியேட்டர்லாம் ஜிகர்தண்டா XXக்கு வந்து ஸ்கிப் ஆச்சு. ஸோ அந்த அளவு ஒரு அட்டர் ஃபிளாப்பான ஃபிலிமா ஜப்பான் இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல 6வது இருக்கிறது அண்ணாத்த அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாரு நம்ம தலைவர். சிறுத்தை சிவாவோட காம்போல இறங்கினாங்க. அப்பயே பல பேருக்கு நெஞ்சில கை வச்சாங்க, ஐயோ சிறுத்தை சிவாவா, அவர் பயங்கரமானவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கமர்ஷியல் படம் குடும்பத்தோட வந்து பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. தீபாவளிக்கு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காலையில தீபாவளி கூட கொண்டாடாம தியேட்டர்ல உட்காந்த தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து பட்டாசு தியேட்டர்ல வைக்கல, எல்லாரோட நெஞ்சிலையும் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஷோலயே மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பக்கா சீரியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. பல தலைவர் ஃபேன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படம் வந்ததே அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து அழிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல இதை வச்சு செஞ்ச ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ரோஸ்ட். ஜெயிலரோட கம்பேக் தான் பல தலைவரோட ஃபேன்ஸை வந்து காப்பாத்திருக்கு. அதுவரையும் இது மாதிரியான பல சம்பவங்களை பார்த்து கண்ணீர் விட்ட கதைகள் தான் அதிகமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கிறது பிரின்ஸ். சிவகார்த்திகேயன் நடிச்சு இந்த பிரின்ஸ் படம் திவாலிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல சர்தார் படம் வேற வந்திருந்தது. ஸோ கமர்ஷியலா வந்து ஒரு செம்ம காம்படிஷன் தான் அந்த டைம்ல. பட் இருந்தாலும் அது வந்து சிவகார்த்திகேயனோட படம், காமெடி இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற படம், அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் வந்து மீம்ஸ் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு ஒரு செம்ம ட்ரெண்டிங்ல தான் இருந்தது. அப்படி இருந்ததா, அவ்வளோ சூப்பராக இருந்ததா படம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் போன எல்லாருமே வைத்தறிச்சல்ல வெளியே வந்து அவங்க அவ்வளோ வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பல மீம் பேஜஸே சாபம் விட்டு மண்ணெறிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப் படமா தான் வந்து பிரின்ஸ் இருந்தது. ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் இன்னுமே இந்த படம் பார்க்கல. சிவகார்த்திகேயனோட படம் எல்லாமே பார்த்துட்டேன், பட் இப்போ வரையும் நான் இந்த படம் பார்க்கல. ரிவ்யூவை பார்த்ததோட விலகிட்டேன் இது என்ன மாதிரியான படம்னு. இப்போ வரையுமே நான் பிரின்ஸ் படம் பார்க்கலாம் பாத்துங்க. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய அட்டர் ஃபிளாப். பட் அது வந்து சூப்பர் படம், நல்லா ஓடிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு சில காமெடி எல்லாம் நடந்துச்சு சோஷியல் மீடியால. பட் பிரின்ஸ் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப்பா அமைஞ்சிச்சு.
நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. தாத்தா வராரு, எல்லாரையும் சும்மா கதற விட போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்தாரா கதற விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஆடியன்ஸ்க்குலாம் வந்தாரு, கதற விட்டாரு. யார? தியேட்டர்ல இருந்த எங்களை தான் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறுத்து போய் வெளியே போயிட்டாங்க. அந்த அளவு தாத்தா எல்லாருமே கதற விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே பல யூடியூபர்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மந்த்னே சொல்லலாம், மீம் பேஜஸ்க்கு தான். ஏன்னா இந்தியன் தாத்தாவை வச்சு எவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து கண்டென்ட்டை வாரி வழங்கினார் இந்தியன் தாத்தா. அப்பேற்பட்ட ஒரு ரோஸ்டட் டாபிக் தான் இந்தியன் 2. அப்பேற்பட்ட ஒரு அட்ட ஃபிளாப் ஃபிலிமா இந்தியன் 2 அமைஞ்சிச்சு. இந்த ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணலாமா இல்லை அதை அப்படியே பூட்டி உள்ள வச்சிடலாமான்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 2 படம். ஒன்று விவேகம், இன்னொன்று வலிமை. ஏன் 2 படம் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் விவேகம் தலை நடிச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர்டா, ஜேம்ஸ் பாண்ட் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல வரப்போகுது. இல்லை 6 பேக் வச்சிருக்காரு, தலை வேற மாதிரி இருக்க போகுது, ஆக்ஷன்லாம் பின்னி பெடால் எடுக்க போறாங்க அப்படி இப்படின்னு அந்த டைம்ல ஹைப் ஏத்திட்டு பல தலை ஃபேன்ஸ் போனாங்க. பட் ஆக்சுவல் தலை ஃபேன்ஸே அப்படியே இடிஞ்சு போய் வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை விவேகம் எல்லாரோட மண்டையிலும் வந்து பண்ணி விட்டுருச்சு. அதுதான் அப்படி பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா வலிமை இன்னொரு பக்கம். சரி, இந்த ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதுலேருந்தே வலிமை அப்டேட்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒன்றுமே செய்யலை. ஜஸ்ட் ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் கூட இல்லை. சைலண்டா விட்டுருங்கடா அப்படின்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸே ஹைப் ஏற்றல. ஆனால் ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் அந்த வருஷத்துல பல ட்ரெண்டிங் இந்த வலிமை வச்சு தான் பண்ணாங்க. சிஎம்ஐ பார்த்து வலிமை அப்டேட் கேட்கறது, கிரிக்கெட் பிளேயரை பார்த்து வலிமை அப்டேட் கேட்கறது, ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றது, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி ஃபேன்ஸ் செட் பண்ண அந்த ஹைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் அந்த ஹைப்லாம் கிரியேட் பண்ணல, அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே அதை வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக வந்து போய் முடிஞ்சு. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது புலி. எனக்கு பர்சனலாக ஒரு செம்ம கனெக்டிவான ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம் புலி. ஏன்னா அந்த டைமில் பாகுபலி வந்தது. நான் ஒரு பக்கா விஜய் ஃபேன். எங்கள் ஸ்கூல்லையே நானும் இன்னொரு 2-3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன். மற்றவங்களாம் வந்து அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன். எங்களை வந்து கார்னர் பண்ணானுங்க. புலி பாகுபலி லெவலில் இருக்குண்டா, அதெல்லாம் மிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வாயை விட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் தெரி வர வரையும் எங்களை வச்சு செஞ்சானுங்க ஸ்கூலில். நாங்கள் அவங்க கிட்ட மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்படி கலாய்ப்பாங்க, வச்சு செய்வாங்க. ஏண்டா தெரியாதனமா அந்த புலியில விஜய் நடிச்சாரு அப்படின்ற அளவுக்கு விஜய் ஃபேன்ஸே கதற வர செஞ்சுட்டாங்க. அதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அந்த டைம்ல பாகுபலி வந்தது, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இது அந்த லெவல் படம் இல்ல அப்படின்றத சொல்லி ரிலீஸ் பண்ணிதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பல பேர் என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு போயிட்டு சோட்டா பீம்டா சுட்கி போடாண்டா அப்படின்ற மாதிரி கலாச்சி எல்லா விஜய் ஃபேன்ஸோட மனசுலயும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுட்டானுங்க. நல்ல வேலை அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பல பேரை காப்பாத்துச்சு. இல்லைன்னா பாடை கட்டியிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கங்குவா. இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான். உங்களுக்கு எதுவும் தெரிய வைக்க வேண்டியது இல்லை. இந்நேரம் இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு வந்து ஒரு ஏகபோக ஹைப்பு. இந்த படம் தான் 2024 த லாஸ்ட் சேவியர், த லாஸ்ட் ஆப்ஷன். 1000 கோடி இதை விட்டுட்டா தமிழ் சினிமாவுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை வச்சு அந்த அளவு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஹைப்பை ஏற்றின படம் தான் கங்குவா. பூர்த்தி செஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக பூர்த்தி செஞ்சிச்சு. ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஷோ வரையும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல ஃபேன்ஸே வந்து கழுவி ஊத்திட்டு எங்க காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸை மட்டும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை வச்சு பிசினஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, ஏமாத்திட்டீங்க, கதை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸே பல பேர் ரிவ்யூ போட்டு இந்த ஒரு படத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. பட் இருந்தாலுமே இப்பவே ரிசல்ட் சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு அட்டர் ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ல ஒரு பயங்கரமான ஹைப்போட வந்து அடி வாங்கிட்டு போன படம்ன்றனால தான் இதை நம்ம வந்து லிஸ்ட்ல நம்ம ஸ்பெஷல் வச்சிருக்கோம். இல்ல நம்ம எல்லா ஆக்டர்ஸோட படத்தையும் தான் எடுத்து போட்டிருக்கோம். ஒருத்தரை மட்டும் பர்டிகுலரா போட்டுலாம் அட்டாக் பண்ணல. உண்மையான மொமெண்ட்ஸை வச்சு மட்டுமே பேசியிருப்போம். அந்த டைம்ல என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு அப்படின்றத வச்சு தான் பேசியிருக்கோம். பர்சனல் அட்டாக் இல்ல. நான் விஜய் சாரோட ஃபேனு. அந்த சம்பவத்தையே நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா பாத்துங்க, ஒளிவு மறைவா இல்லாம எந்த விதமான ஒரு வன்மமும் இல்லாம ஜென்யூனா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பேசியிருக்கேன். அதனால வந்து கீழே ஃபேன் வரலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இது எப்படி அட்டர் ஃபிளாப் ஃபிலிம்ஸோ அதே மாதிரி தரமான கம்பேக் கொடுத்த ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் போலான்னு இருக்கோம். அதுல கண்டிப்பா இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்த ஃபிளாப்ல இருந்து கம்பேக் கொடுத்த படங்கள்லாம் என்னன்றதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம் தொடர்ந்து. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.